சில மதர்ஸ்க்கு இந்த அப்பர் பார்ட் ஆஃப் அப்டமனில் மட்டும் ஒரு டூம் ஷேப் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அப்பர் டயாசஸ் ரெக்டம் இருக்கும். ஸோ அது கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். உங்கள்கிட்ட பால் இல்லைனா ஒரு பெட்ஷீட் ரோலோ இல்லை டவல் ரோலோ வந்து ரோல் பண்ணி உங்களுடைய நீஸில் இப்படி ப்ளேஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின் டக் ஹெட் லிஃப்ட். இந்த மாதிரி தலையை மேலே சின் டக் பண்ணி ஹெட் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் நீ கிட்ட இப்படி கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்படி ரோல் போயிட்டு நெக்ஸ்ட் நியூட்ரல் வந்துடணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் நீ. ஸோ இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு எக்ஸேல், ரொட்டேஷன், நியூட்ரல். இன்கேஸ் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா இது தப்பு. ஸோ இந்த மாதிரி க்ரன்ச் போகக்கூடாது. ஜஸ்ட் உங்களுடைய ரிப் பார்ட் ரொட்டேட் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த பார்ட் மட்டும் அப்போர்டாக போயிட்டு நியூட்ரல் வரும். இது அப்படியே ப்ரீத்திங் கூட பண்ணுங்கள். வாய் வழியாக நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள். போகும்போதே நல்லா உங்களுக்கு இங்கே ஒரு கன்ட்ராக்ஷன் ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அப்டமன் இன்னும் ப்ரொட்ரூட் ஆகிட்டு பெருசாக வருதுன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இதை பண்ணக்கூடாது. இதை நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக ப்ரீத்திங்கோட ஈச் சைட் 6 கவுண்ட்ஸ் பண்ணால் போதும், நல்லாவே ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். தேங்க்யூ.